நாங்க கோயில்ல படைச்சிட்டு குடுக்குற சாப்பாடு எல்லாம் நீங்க சாப்பிட மாட்டீங்க தானே? அது ஹராம்ன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சம்லாம் குடுத்தா நாங்க குடிக்கிறதுன்னு. நீங்க சரி. இந்த சாப்பாட சாப்பிடுறதும், இப்ப சிங்களாக்கள் இந்த பள்ளியில பன்சாலையில ஆக்குற பால் சோறுலாம் நீங்க சாப்பிடுறது இல்ல தானே? அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சூப்பர் சூப்பர். ரொம்ப அருமையா இது மாதிரி வெளிப்படையாகவே கேளுங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த கேள்வி. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இஃப்தார் நிகழ்ச்சி வச்சிருக்கிறியே, இப்ப கஞ்செல்லாம் தர்றிய, நாங்க இதெல்லாம் குடிக்கிறோம். ஆனா எங்க கோவில்களில் செய்யக்கூடிய உணவுகளை நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி பன்சலைகளில் தரக்கூடிய உணவுகளையும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. அதற்கான காரணம் என்ன? இதுதான் அவருடைய கேள்வி. ரொம்ப ஆழமான அற்புதமான கேள்வி. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு பேசிக்கான விவகாரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்விக்குரிய அடிப்படையே உங்களுக்கு புரிந்துவிடும். இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை என்றொன்று இருக்கிறது, மற்ற சகோதரர்களுடைய கடவுள் கொள்கை என்றொன்று இருக்கிறது. நமக்கு மத்தியில் இன நல்லுறவு பெருக வேண்டும் என்பது யதார்த்தமானது. ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா மத நல்லிணக்கம் என்று சொல்லுவார்கள். இது பார்ப்பதற்கு கேட்பதற்கு அழகாக இருக்கும். மத நல்லிணக்கம் அப்படின்னு சொன்னா அழகா இருக்குதுல்ல. ஆனா நிஜமாகவே மதங்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் வருமா? யதார்த்தமா இனங்களுக்கு மத்தியில் நல்லுறவு வரும், இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை வரும், இனங்களுக்கு மத்தியில் புரிதல் வரும். மதங்களுக்கு மத்தியில் மத நல்லிணக்கம் என்பது யதார்த்தமானதாக இருக்குமா என்பதை ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இப்ப யாராவது ஒரு மாற்று மத சகோதரர், ஒரு முக்கியஸ்தர் மரணிச்சிட்டாருன்னு சொன்னா அவருடைய மரண வீட்டுக்கு இஸ்லாமியர்கள் போறதை நீங்க பார்த்திருப்பீங்க. போனா இப்ப தெற்குல எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மத குரு மரணிச்சிட்டாருன்னா உடனே போய் அவருடைய உடலுக்கு செய்ய வேண்டிய பல காரியங்களையும் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். உண்மையிலேயே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் சட்டத்திட்டங்கள் ஒன்று இருக்குது. அதே போன்று பௌத்த மதத்தினுடைய சட்டத்திட்டங்கள் ஒன்று இருக்குது, கிறிஸ்தவ மதத்தினுடைய சட்டத்திட்டங்கள் ஒன்று இருக்குது. இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தானே அத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுடைய மார்க்க கட்டளை பிரகாரம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. அல்லாஹ் தான் கடவுள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அல்லாஹ் அல்லாத இன்னொருவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வது இன்னொரு சமூகத்தினுடைய இன்னொரு சாராருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த ரெண்டு நம்பிக்கையும் மத நல்லிணக்கம் என்று ஒன்று சேருமா? ஒருத்தர் இதுதான் கடவுள், இதை தவிர எதுவுமே கடவுள் இல்லைங்கிறாரு. இன்னொருத்தர் ஓன் கடவுள் அது கிடையாது, நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம், இதுதான் கடவுள் என்று இன்னொரு கடவுளை வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ரெண்டு பேருமே வாங்க மத நல்லிணக்கம் என்றால் இது நடிப்பாக இருக்குமா உண்மையாக இருக்குமா? நடிப்பாக தானே இருக்கும். நான் உன் கோயிலுக்குள்ள உன் சாமியை நான் கும்பிட்டுக்கிறேன், என் பள்ளிக்குள்ள நான் கும்பிடுகிறேன் சாமி அல்லாவை நீ கும்பிட்டுக்க என்று சொன்னால் யதார்த்தமாக இருக்குமா? வருவாரு, அவரும் கும்பிடுவாரு, நாங்களும் போய் கும்பிடுவோம், நடிக்கிற மாதிரி ஆயிரும். யதார்த்தம் எதா இருக்கனே, நீ செய்வது உனக்கு சரியாக இருக்கிறதுப்பா, எனவே நீ செய்கிறாய், அதை நான் புரிந்து கொள்கிறேன், என்னுடைய மதத்தை நீ புரிந்து கொள்வதுதான் எனக்கு தேவையான புரிதல் தான் ஆரம்பத்தில் இருக்க வேண்டிய ஒன்றுங்கிறதுனால இந்த மதங்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் என்கிற விவகாரம் யதார்த்தத்தில் நடைமுறையில் வராது. இனங்களுக்கு மத்தியில் தாராளமான நல்லிணக்கம் வரும். ஒரு இனத்தை இன்னொரு இனம் புரிந்து கொள்ளும், அவருடைய கொள்கை கோட்பாடுகளை புரிந்து கொள்ளும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இப்ப இஃப்தார் நிகழ்வுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, நோம்பு கஞ்செல்லாம் தந்திருக்கிறோம். அதே மாதிரி நீங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் சாப்பிட மாட்டாங்கிறது தான் கேள்வி. நாங்க எல்லாத்தையுமே சாப்பிட மாட்டோம்ங்கிறது கிடையாது. எங்க மக்களும் சிலதை தவறுதலாக புரிந்து கொள்வார்கள். இஸ்லாத்துல அறுக்கக்கூடிய மிருகங்களுடைய உணவுகள் இருக்குதா இல்லையா? ஆடு மாடு கோழி ஒட்டகம் இந்த மாதிரி அறுக்கக்கூடியவைகளுடைய உணவுகளை மட்டும் இன்னொரு கடவுளுக்கு படைக்கப்பட்டதாக இருந்தால் அதை நாங்கள் சாப்பிடக்கூடாது, புசிக்க கூடாது. அறுக்கக்கூடிய ஒரு ஆடு இருக்குது, ஒரு கோழி இருக்குது, அல்லது ஒரு ஒட்டகம் இருக்குது, ஒரு மாடு இருக்குது, இதை என்ன பண்றாங்கன்னு கேட்டா அல்லாஹ் அல்லாத பிரிதொரு கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் அவருடைய கடவுளின் பெயரை சொல்லி அறுத்திருக்கிறார்கள் என்று வையுங்கள். அந்த இறைச்சியை நாங்கள் புசிக்க கூடாது. இஸ்லாம் எங்களுக்கு அந்த தடையை விதிக்கிறது. இது அல்லாத எந்த உணவுகளாக இருந்தாலும் பாச்சோறு தரீங்களா, ஜாம் ஜாமுன்னு சாப்பிடலாம், அதுல எந்த தடையும் கிடையாது. அறுக்கப்பட்டவைகளை தவிர பழங்கள் தர்றீங்களா, சோறு தர்றீங்களா, பாச்சோறு தர்றீங்களா, வேற ஏதாவது ஸ்வீட் தர்றீங்களா, எதை தந்தாலுமே தாராளமாக சாப்பிடலாம்.
இந்த அறுக்கப்பட்ட உணவுகள் படையல் செய்யப்பட்ட உணவுகளாக இல்லாத மற்ற அத்தனைக்குமே இஸ்லாம் அனுமதிக்கிறது. இந்த அறுக்கப்பட்ட உணவுகள் விவகாரத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால பல கட்டங்களில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் மாற்று மத பிற மத நண்பர்கள் அன்பர்கள் தரக்கூடிய உணவுகளை அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் இஃப்தார் பண்ணுறோம்ல, இதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, அதில் இந்த அறுக்கப்பட்ட உணவுகள் எதுவுமே இல்லைன்னு வைங்க, அது அல்லாத உணவை தர்றீங்கன்னா தாராளமாக நாங்கள் சாப்பிட்றலாம். ஏன்னா ஹலால் அவர் சொல்லி காட்டினாரு. ஏன் ஹலால் ஹராம் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்ல, ஹலால் என்றால் அனுமதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம், ஹராம் என்றால் தடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இஸ்லாத்தில் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு சிலது இருக்குது, தடுக்கப்பட்டதுன்னு சிலது இருக்குது. தடுக்கப்பட்டவைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம், அனுமதிக்கப்பட்டவைகளை எடுத்துக்கொள்வோம். இப்போ அனுமதிக்கப்பட்டவைகளுக்குள்ள நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆடு மாடு கோழி ஒட்டகத்தை நாங்கள் சாப்பிடுவோம். நாங்களே சிங்கத்தை அறுத்து தான் சாப்பிட மாட்டோம், நாங்களே புலியொண்டு அறுத்து தான் சாப்பிட மாட்டோம். ஏன்னு கேட்டால் வேட்டையாடுகிற மிருகங்களை, வேட்டை பள்ளி இருக்கக்கூடிய மிருகங்களை சாப்பிடக்கூடாதுங்கிற தடை எங்களுக்கு இருக்கிறது. அதனால அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி மிருகங்கள் சார்ந்த அறுக்கப்படுகிற விவகாரங்களுக்கு தான் அந்த தடை இருக்குதே தவிர, அது அல்லாத நீங்கள் தரக்கூடிய உணவுகளுக்கு நீங்கள் வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டு வர்றீங்க, அதையெல்லாம் நாங்கள் தேடி பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தந்தா சாப்பிட்டு போகிறேன், நீங்கள் எங்கே கஞ்ச குடிக்க முடியும்னா நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வர சோத்தை நாங்கள் சாப்பிட முடியாதா? தாராளமாக சாப்பிடலாம். அந்த எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கடப்பாடுகளும் இஸ்லாமியர்களுக்கு இல்லை. இந்த அறுக்கப்பட்ட உணவுகளுக்கு மாத்திரம் அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டால் நீங்கள் சாப்பிட வேண்டும், இல்லை என்றால் சாப்பிடக்கூடாது என்கிற தடை இருக்கிறது. அதை தவிர மற்ற எதற்குமே அந்த தடை கிடையாது. அதனால தான் நாங்கள் அதை மட்டும் சாப்பிட மாட்டோம், மிச்சம் எல்லாத்தையுமே சாப்பிடுவோம்.